அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நல்லோர்கள் வாழ்வை காக்க, நமக்காக நம்மை காக்க, ஹாப்பி நியூ இயர். 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை அன்புடன் வரவேற்பதில் அரங்கசேகர் யூடியூப் சேனல் அளவிலாத பெருமகிழ்ச்சி அடைகிறது. உற்சாகம் பொங்க நம் உள்ளங்களில் எதிர்பார்ப்பு என்பது புது திரைப்பட வெளியீடு போல் எகிரிக் கொண்டிருக்கிறது. நம்பிக்கை என்பது நயாகரா நீர்வீழ்ச்சி போல் பெருகி வருகிறது. ஆனால் வேலையில்லா திண்டாட்டம் ஒழிந்து இளைஞர்களின் எதிர்காலத்தில் இளந்தென்றல் வீசுமா? இல்லற வாழ்வில் இணைய விரும்பும் இளம் தலைமுறையினருக்கு இனிமையான வாழ்க்கை அமையுமா? வயதானவர்களின் வாழ்க்கையும் வசந்தமாக மாறுமா? நவக்கிரகங்களின் நல்லாசி நமக்கு கிடைக்குமா இந்த 2025 என்ற விடை தெரியாத கேள்விகளுக்கு விடை கிடைக்குமா 2025? அரங்கசேகர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வாருங்கள் இன்றைய வீடியோவுக்குள். 1982ஆம் ஆண்டில் தமிழ் புத்தாண்டு அன்று சி.வி. ராஜேந்திரனுடைய இயக்கத்தில் சங்கிலி படத்தில் வெளியான ஒரு பாடல் பற்றி இப்போது பார்க்கலாம். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் டி.எம். சௌந்தரராஜன் பாடிய பாடல். அந்த பாடல்தான் நல்லோர்கள் வாழ்வை காக்க, நமக்காக நம்மை காக்க, ஹாப்பி நியூ இயர் என்ற பாடல். அந்த பாடல் இப்போது இந்த நேரத்தில் எனக்கு நினைவுக்கு வந்த காரணத்தினால் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பாடல் பற்றி ஒரு சிறிய தகவல். அன்றைய காலகட்டத்தில் இலங்கை வானொலியில் 50 வாரங்களாக இந்த பாடல் முதல் இடத்தில் இருந்தது. அதாவது இலங்கை வானொலியில் பாடல்கள்லாம் தேர்வு செய்து டாப் 10 பீரியாரிட்டியில் போடுவாங்க. அப்போ 50 வாரங்களாக முதல் இடத்தை தொடர்ந்து தக்க வைத்த பாடல் நல்லோர்கள் வாழ்வை காக்க, நமக்காக நம்மை காக்க, ஹாப்பி நியூ இயர் என்று சிவாஜி கணேசனுக்காக சௌந்தரராஜன் பாடிய அந்த சங்கிலி படத்தில் உள்ள பாடல்தான் 50 வாரங்களாக இலங்கை வானொலியில் முதலிடத்தில் இருந்தது. அடுத்து புத்தாண்டு வர இருக்கிறது. 2025 வருகிறது. அந்த 2025 சிவாஜி கணேசனுடைய ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு இனிப்பான செய்தி காத்திருக்கிறது. என்ன செய்தி என்றால், சிவாஜி வானஸ்ரீ நடித்த வசந்த மாளிகை மீண்டும் தென்றலாய் வசந்தமாக வீச வருகிறது. அதாவது வருகின்ற 3/1/2025 வசந்த மாளிகை மீண்டும் ரீரிலீஸ் செய்யப்படுகிறது என்ற தகவல் சிவாஜி ரசிகர் மன்றங்களாக பகிரப்பட்டு வருகிறது. இந்த படம் எத்தனை தடவை வசந்த மாளிகை ரீரிலீஸ் செய்யப்பட்டு ஒவ்வொரு தடவையும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காதல் காவியம். சிவாஜி வானஸ்ரீ நடித்த ஒரு அருமையான தெய்வீக காதல்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தெய்வீக காதல் இந்த வசந்த மாளிகை. எத்தனை தடவை பார்த்தாலும், எப்போ பார்த்தாலும் புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு இதுதான், அந்த ஃபீலிங் தான் அந்த ஏற்படும் எல்லாருக்கும். நான் பொதுவாகவே எல்லா ரசிகர்களும், சிவாஜி ரசிகர்கள் உட்பட எல்லா ரசிகர்களும் விரும்பி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், காலங்காலமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த படத்தை. அத்தனை பாடல்களும் அருமையாக இருக்கும். ஒவ்வொரு பாடலும் தேனினும் இனியதாக இருக்கும். அப்படிப்பட்ட பாடல்கள். அதனால் இந்த படம் வருகின்ற 3/1/2025 அந்த வசந்த மாளிகை படம் மீண்டும் ரீரிலீஸ் செய்யப்படுகிறது என்ற தகவலை சிவாஜி ரசிகர்கள் மன்றங்கள் பகிர்ந்து வருகின்றன. அதை நானும் உங்களுடன் பெருமையுடன் பகிர்ந்து கொள்கிறேன்.
எத்தனை தடவைகள் பார்த்தாலும் அழுக்காமல் சலிக்காமல் பார்க்கக்கூடிய படம் வசந்த மாளிகை. இன்றும் நம்மிடையே வலம் வந்து கொண்டிருக்கிறது என்றால் அது சிவாஜியினுடைய நடிப்பு எந்த காலத்திலும் மாறாது. அப்படிப்பட்ட நடிப்பு அந்த படத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைய நிலையில் கூட இன்றைய இளம் தலைமுறையினரால் விரும்பி ரசிக்கும் வகையில் இருக்கிறது அவருடைய நடிப்பு என்பதை நாம் யாரும் மறுக்க முடியாது. அடுத்தது, இன்றைய தினம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக நம்முடைய இதய அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் இணைந்து நடித்த ஒரு படம் இருக்கிறது. அதை பற்றி வீரபாண்டியன் நினைக்கிறேன், சரியாக நினைவில் இல்லை. அந்த படத்தை பற்றிய தகவல்களை நான் வரும் வீடியோவில் உங்களுக்கு தர இருக்கிறேன். அத்துடன் நமது யூடியூப் சேனல் வாயிலாக நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சிவாஜி ரசிகர்களாகிய உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வழங்குமாறு கேட்டுக்கொண்டு உங்களுக்கு மீண்டும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அனைவரும் நலம் பெற்று வளமோடு நீடூழி வாழ்க என்ற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர். நன்றி, வணக்கம்.